காலை உணவு திட்டம் செலவு அல்ல, தமிழ் சமுதாயத்துக்கான முதலீடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் நடைபெறும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றனர். காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்த பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இன்றைய நாள் என் மனதுக்கு நிறைவான நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள் என கூறினார். ஒருபசையும் ஓவா பிணியும் சேருவகையும் சேராத 70 நாடுன்னு சொன்னார் வான்புகழ் வள்ளுவர். அதாவது பசியும் பிணியும் பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடாக பாராட்டப்படும் சொல்லியிருக்கிறது. வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. கல்வி அறிவை வழங்குறதா மட்டும் பள்ளிகள் இருக்கக்கூடாது. அவங்க வயிற்று பசியும் போக்கணும். நீதி கட்சி காலத்தில் நீதி கட்சியுடைய ஆட்சி நடைபெற்ற போது அப்போது சென்னை மாநகராட்சியில பள்ளி குழந்தைகளுக்கு, மாநகராட்சியில் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு. அதனுடைய தொடர்ச்சியா பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சியில மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இதோட தொடர்ச்சியா காலை உணவு திட்டத்தை நம்ம திராவிட மாடல் அரசு தொடங்கணும்.